அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 7ஆம் வகுப்பு தமிழில் 2ஆம் பருவத்தில் இயல் 1ல் கலங்கரை விளக்கத்துக்கான புத்தக பின்பக்க வினாக்கள் முழுவதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 கலங்கரை விளக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. அடுத்தது குருவினா. மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது? பதில் பார்க்கலாம். மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கம். கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன்னை நோக்கி கலங்கரை விளக்கம் அழைப்பதாக கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தம் பாடலில் அழகாக சிறப்பித்து கூறுகிறார். அடுத்தது கலங்கரை விளக்கில் எந்நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? கலங்கரை விளக்கில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும். அடுத்தது சிறுவினா. கலங்கரை விளக்கம் பற்றி பெரும்பானாற்றுப்படை கூறும் கருத்துக்களை எழுதுக. கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத அளவிற்கு உயரமாக உள்ளது. திண்மையான அதாவது திடமான கலவை சாந்து கொண்டு பூசப்பட்ட வானத்தை முட்டும் மாடத்தை உடையது. இந்த கலங்கரை விளக்கத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு திசை தெரியாமல் தவிக்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைப்பதாக புலவர் தம் பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது சிந்தனை வினா. கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளை தவிர வேறு யாருக்கெல்லாம் பயன்படும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? கடலில் சென்று மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீன்பிடித்து திரும்பவும் கரை சேரவும் இக்கலங்கரை விளக்கம் பெரிதும் துணை புரிகின்றது. கடற்பயணம் சென்று கரை திரும்பும் பயணிகளுக்கு இக்கலங்கரை விளக்கம் சிறந்த வழிகாட்டியாக விளங்குகிறது. 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் கலங்கரை விளக்கத்துக்கான புத்தக பின்பக்க வினாக்கள் இந்த வீடியோவோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.